மக்களே இந்த நவம்பர் டிசம்பர் மாசம் வந்தாலே நம்மளோட ஊர்ல மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கேற்ற போல யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான 10 ரெய்னி கெஜெட்ஸ் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இதுல வர இந்த 10 கெஜெட்ஸுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் லோவில இருந்து ஹை வரைக்குமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற போல பாத்தீங்கன்னா ஆர்டர்ல வீடியோ கொண்டு போயிருப்பேன். ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டெக்கியான கெஜெட்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 1 டே போர்ட்டபிள் ரெயின் கோட் தான். எஸ் இந்த இதுல இருக்குதே இதுதான் வந்து ரெயின் கோட். இது பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் மாதிரி இருக்காது, ஒரு போல் மாதிரி இருக்கும். பட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1 டே ரெயின் கோட் இருக்கும். சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் தான். நாங்கள் 1 டே கப் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி 1 டே கரண்டி கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த வெர்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு 1 டே ரெயின் கோட் தான். சோ இதுக்குள்ளேயே மூடி மறைச்சு சின்னனா சுருட்டி கொடுத்துருப்பாங்க. சோ ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ்ல நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க, பட் எங்களுக்கு விளங்காது. சோ உள்ளுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பேக் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் கொடுத்துருப்பாங்க. சோ இதால வந்து பாத்தீங்கன்னா இதை நான் 1 டே ரெயின் கோட்னு சொல்லியிருந்தேன் நான். சோ இதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு பேக் மாதிரி இருக்கும். பட் இது ஒரு ரெயின் கோட். ஒரு அவசரத்துக்கு எங்கேயாச்சும் நீங்க போறீங்கன்னா இந்த ஒரு சின்ன ரெயின் கோட்டை பாத்தீங்கன்னா இதுக்கு சுருட்டி வச்சுக்கொண்டு நீங்க போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க விரிச்சோம்னாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கு முக்காவாசிக்கும் இடையில பாத்தீங்கன்னா எங்களை கவர் பண்ணும் இந்த ரெயின் கோட். ஸோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் ஷாப்பிங் பேக் மெட்டீரியல். ஸோ 1 டைம் போட்டோன்னு மேபி டேமேஜ் ஆகலாம். ஒருவேளை நீங்க கவனமா பாவிக்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மழை காலத்திலேயும் பாத்தீங்கன்னா அப்பப்போ சொல்லாம பறையா மழை காலம் வருது, உங்களுக்கு ரெயின் கோட் கஷ்டம் இப்படி ஒரு சின்ன ரெயின் கோட்டை வந்து நீங்க காவிக்கொண்டா அவசரத்துக்கு எங்கேயும் போனா இந்த ரெயின் கோட்டை போட்டு கொஞ்சம் உங்களோட உடம்ப நினையா பார்த்துக்கொள்ளலாம். சோ குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. வேணும்னா 250 ரூபாய்க்கு யாருக்கும் தேவையா செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ரெயின் கோட் தான். குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்குரிய ரெயின் கோட். இதுலயே பாத்தீங்கன்னா பெரியாக்களுக்குரிய ரெயின் கோட்டும் இருக்கு. சோ ரெண்டு பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபாய் தான். சோ இதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கா, அதாவது பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கா சைஸ்ல கவர் பண்ற ஒரு ரெயின் கோட் வருது. ஒரு பட்டன் டைப் தான். சோ இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா நாங்கள் ஒரு 2000 ரூபாய்க்கு வேண்டிய ரெயின் கோட்டோட பாத்தீங்கன்னா குவாலிட்டி குறைவாகும். நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த அந்த ஷாப்பிங் பேக் ரெயின் கோட்டோட பாத்தீங்கன்னா குவாலிட்டி கூடவாம இருக்கும். சோ ஒரு மீடியமான குவாலிட்டியில ஒரு சீசன்ல 2 சீசனுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு நார்மலான ரெயின் கோட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. சோ ஒரு 650 ரூபாய்க்கு ஒரு 2 சீசனுக்கு உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு ஓகேன்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெயின் கோட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த பொருட்கள் எல்லாம் அங்க தான் வாங்குறேன்னு கேட்டீங்களா? எஸ், இங்க தான். சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர் இனிவில். குறிப்பா யாழ்ப்பாணத்துல கேகேஎஸ் ரோட்ல மரணமடன் சந்தியில இருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல வலது பக்கத்துல பாத்தீங்கன்னா தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோர் ஒரு கெட்ஜெட் கடை இருக்குது. சோ குறிப்பா பாத்தீங்கன்னா இனிவில் பழைய தியேட்டருக்கு நேர் எதிராக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோர் இருக்குது. சோ உங்களுக்கு யாருக்காச்சும் இதுல வர பொருட்கள் இல்லாட்டி இதை விட வேற கெட்ஜெட்ஸ் ஏதாச்சும் வேணுமெண்டா அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அவங்களுக்கு டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல போட்டுக்கலாம், நீங்க தேவையான செக் பண்ணி பார்க்கலாம். அதை விட குறிப்பா ஆன்லைன் அண்ட் டெலிவரி வந்து இவங்க செய்யறாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க 380 ரூபாய் பக்கம் எடுக்கிறாங்க. யாருக்காச்சும் பொருட்கள் வேணும்னா ஒரு 380 ரூபாய் டெலிவரி சார்ஜோட பாத்தீங்கன்னா ஆல் ஐலண்ட் வந்து டெலிவரி செய்வாங்க. சோ தேவைன்னா நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மொஸ்கிட்டோ கண்ட்ரோல் லேம்ப் தான். எஸ், இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய் தான். சோ ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக் பண்ற, அதாவது இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய நுழம்புகள் வரும். சோ அதை அட்ராக்ட் பண்ணி அதை வந்து சாப்பிடுறதுக்கான ஒரு மெஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. சோ இது எப்படி ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும்னா நான் இதை போட்டே காட்டிக்கொள்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த நீளத்துக்கு ஒரு யூஎஸ்பி கேபிளோட சேர்ந்து இந்த டிவைஸ் வந்து தந்திருப்பாங்க. சோ இதை நாங்கள் ஆன் பண்ணின உடனே பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு யூவி லைட் வந்து எரிஞ்சு கொள்ளும். சோ இந்த யூவி லைட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இலையா நுழம்பு இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணும். சோ இதை அட்ராக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த நுழம்பு உள்ளுக்க போகும், அதுல பாத்தீங்கன்னா ஷாக் அடிச்சு செத்துடும். சோ கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்படித்தான். லைட் அதுல ஷார்ட் சர்க்யூட் பண்ணினோம்னாலே ஷாக் அடிச்சு செத்துடும். பட் இந்த பவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. பட் இதுல பெட்டியில பாத்தீங்கன்னா 3 வாட்ஸ் வந்து அவுட்புட் பவர் வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க, ரேட்டட் பவர். அதோட குறிப்பா பாத்தீங்கன்னா 1800 வோல்ட்டுக்கான கிரிட் வோல்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் தான். அதாவது ஸ்பெக்கின் படி பார்த்தா இந்த 2 கம்பிகளுக்கு இடையில வர வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 1800 வோல்டேஜ். உடனே நீங்க யோசிப்பீங்க இதை தொட்டா கரண்ட் அடிக்குமான்னு. எஸ், கரண்ட் அடிக்கும். பட் மனுஷருக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் நீங்க இதுக்கெல்லாம் கை வச்சு பார்க்க கூடாது. எப்படி என்ன இதுல பாத்தீங்கன்னா 1800 வோல்ட் வந்தாலும் இதுல வந்து கரண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மில்லியம்பியர்ல இருந்து 3 மில்லியம்பியர் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கரண்ட் பாஸ் ஆகும். சோ நாங்க ஷார்ட் சர்க்யூட் பண்ணினாலும் வோல்டேஜ் கூடவா இருந்தாலும் கரண்ட் வந்து சரியான குறைவா இருக்கிறபடியா ஆட்களுக்கு லைட்டா தொட்டோன்னு டக்குன்னு ஒரு கரண்ட் அடிக்குமே ஒழிய பாத்தீங்கன்னா உயிருக்கு பாதிப்பு வராது. பட் இருந்தாலும் இதுக்குள்ள கை வச்சா பாத்தீங்கன்னா கரண்ட் அடிக்கும். சோ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய் தான். பட் இந்த கேபிள் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்குது. சோ இதோட யூசேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மேசையில வச்சும் பாவிக்கலாம், இல்லாட்டி மேல எங்கேயும் ஹேங் பண்ணி போட்டு கூட பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இதை பாவிக்கலாம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் 1 ஆம்பியருக்கான அடாப்டர் இருந்தாலே போதும், நீங்க அதிலேயே கனெக்ட் பண்ணி இதை பவர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபா தான். பட் இதை விட பெட்டரான எலக்ட்ரிக் ஷாக் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கு. ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு அம்ப்ரெல்லா மொபைல் ஹோல்டர் ரன். எஸ், இதுஇந்த விலை வந்து பாத்தீங்கன்னா 1450 ரூபா தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணின உடனே பாத்தீங்கன்னா உங்களோட மோட்டோ பைக்கோ இல்லாட்டி ஸ்கூட்டரோ இல்லாட்டி சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வேற இடம், சைக்கிளுக்கு கண்ணாடி வராது, பட் மோட்டோ பைக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வார இடத்தை கலட்டிட்டு இதை கொழுவுற மாதிரி பாத்தீங்கன்னா செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டரும் வருது. ஸோ இதை கொழுவின உடனே பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சைட் பை சைடோ இல்லாட்டி மேலுகளோ பாத்தீங்கன்னா லைட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா மீடியமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த போனை கொழுவி காட்டுறோம். முதல்ல நீங்க போனை கொழுவ போறீங்கன்னா அப்படி சைட்ல வந்து ஒரு லாக் பண்ணிட்டு இந்த போனை பாத்தீங்கன்னா இது கீழே அப்படியே வச்சுட்டு திரும்பவும் லைட்டா இருக்க பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த போனை கீழே தள்ளினீங்கன்னாலே உள்ள போய் லாக் ஆகிடும். ஸோ போனோட ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல போனை கொழுவக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் நாங்க நிறைய போன் ஹோல்டர்ஸ் இதுல பார்த்திருந்தாலும் இந்த ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த சின்ன அம்ப்ரெல்லா தான். ஸோ இந்த ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இந்த உண்மையாகவே ஒரு கூட மேலே தான் இருக்கு, லைட்டாக சின்ன கூட. பட் இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஃபோன் வந்து அந்த தூவான மித்துறதோ இல்லாட்டி அந்த நார்மலான மழையில வந்து இந்த டிஸ்பிளேல தண்ணி படாமல் இருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த அம்ப்ரெல்லா கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணீங்கன்னாலே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த குடையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஒரு ஹெவியான மழை பெய்யுதுண்டா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கூட பாதுகாக்காது. பட் உண்மையிலேயே மழை காலத்தை விட வெயில் காலத்தில் உங்களோட ஃபோனில் நேரடியாக வெயில் படாமல் லைட்டாக அந்த கிளேர் அடிக்காம பார்க்கணுமெண்டா கண்டிப்பாக இந்த கெட்ஜெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த பிக்மி ஊபர் ஓடுறாங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் என்ன இதுல ஒரு சிக்கல், இதுல பாத்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் வந்து சம்டைம் ஒரு சில போனுக்கு இந்த இதுக்கு நேரே வந்தா தொடர்ந்து அந்த பவர் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா அமர்த்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வாங்கிக்க உங்களோட போனை வந்து லைட்டா அதுல ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி லைட்டா கொஞ்சம் மேல உயர்த்தி தான் பாத்தீங்கன்னா பாவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1450 ரூபா பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரேசியான ஒரு கெட்ஜெட் சொல்லிக்கொள்ளலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு வெதர் ரெசிஸ்டன்ட் மொபைல் ஹோல்டர் தான். எஸ், இதுஇந்த விலையும் வந்து பாத்தீங்கன்னா 1450 ரூபா தான். ஸோ இதுஇந்த யூசேஜே பாத்தீங்கன்னா நீங்க மழை காலங்களில் மோட்டோ பைக்ல அந்த போனை கொழுவிட்டு கூகுள் மேப்ல ஏதாச்சும் பார்த்து கொண்டு போறீங்க இல்லாட்டி அந்த பிக்மியோட பாத்தீங்கன்னா அந்த போன் டிஸ்பிளேயும் வேலை செய்யணும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா போன்ல தண்ணியும் படக்கூடாது. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த போனை உங்களோட கையால கண்ட்ரோலும் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த கெட்ஜெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கும் கூட அந்த மோட்டோ பைக் கண்ணாடியில் கொழுவக்கூடிய அந்த ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா நீங்க இதுல நேரடியாக லைட் அப்படி கொழுவி தள்ளி போட்டு பாய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க செட்டப் பண்ணிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து வைக்கக்கூடிய செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பை திறக்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா இந்த சிப்பை திறந்தோம்னாலே இதுக்குள்ள ஒரு போனை வந்து வச்சுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6.5 to 6.7 இன்ச் டிஸ்பிளே உள்ள போனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து வைக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா போனை கொஞ்சம் டைட்டா பிடிச்சிக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பஞ்சும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த போனை உள்ளுக்க வச்சுட்டு அப்படியே உள்ளுக்க அப்படியே அமர்த்தி கொண்டு இதை பூட்டினீங்கன்னாலே ரெடி ஆயிடும். ஸோ இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்றோம்னா இதுல பாத்தீங்கன்னா டச் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா வேலை செய்யும். நீங்க நார்மலா பாய்க்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா ஓரளவு ஈஸியா வந்து இந்த டிஸ்பிளே வந்து நீங்க அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா லெக் வந்து இருக்காது. ஸோ டிஸ்பிளே தெரிகிற இடங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் அந்த பேக் பண்றது லைட்டா கஷ்டமா இருக்கும். என்னடா இதுல அந்த மூளைக்கு அந்த டிஸ்பிளே வாரபடியா. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவான மழை பெய்கிற இடத்த பாத்தீங்கன்னா லைட் அந்த சிப்புக்குள்ளால தண்ணி வந்து உள்ளுக்க ஊறாது. ஸோ யாருக்கு தேவையான இதை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருக்கும் இந்த ரெய்னி சீசன்ல. ஸோ நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா இது ஒரு மொஸ்கிட்டோ கில்லர் தான். ஸோ நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். பட் அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மொஸ்கிட்டோ கில்லர். ஸோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை விட கூட தான் 1500 ரூபா. ஸோ இதை ஓப்பன் பண்ணினோம்னாலே இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கு. நாங்கள் முதல் பார்த்த அந்த மொஸ்கிட்டோ கில்லரோட பாத்தீங்கன்னா இந்த அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிசி பவர், நீங்க ஒரு 5 வோல்ட் அடாப்டர்ல வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏசி பவர், நேரடியா நீங்க இந்த ஏசி கேபிள கொண்டே பாத்தீங்கன்னா இதுல பிளக் பண்ணீங்கன்னாலே ஈஸியா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். உங்களுக்கு ஒரு யூவி லைட் இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த இலையானோ இல்லாட்டி நுழம்போ பாத்தீங்கன்னா ஈஸியா அட்ராக்ட் ஆகி இதுக்குள்ள போய் இதுக்குள்ள இருக்கிற அந்த ஷார்ட் சர்க்கிட் பண்ணக்கூடிய அந்த சர்க்கிட்டுக்கு பாத்தீங்கன்னா தொட்டோரனே ஷார்ட் சர்க்கிட் ஆகி அந்த நுழம்பு வந்து செத்துடும். பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி பாத்தீங்கன்னா இந்த இன்புட் பவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 வாட்ஸ் தான். பட் நாங்க முதல் பார்த்த அதே பாத்தீங்கன்னா 3 வாட்ஸ் வருது. பட் அதை விட இதுல ஸ்பெக்கின் வைஸ் பாத்தீங்கன்னா 1 வாட்ஸ் குறைவா இருக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிராக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்றதுக்காண்டி செய்து காட்டுறேன். பட் இதை நீங்க வீட்டை ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து கரண்ட் அடிக்கும் தான். கொஞ்சம் அதை நீங்க தாங்குறது கொஞ்சம் குறைவா இருக்கும். உங்களுக்கு எதுவுமே நடக்காது. பட் இருந்தாலும் கரண்ட் அடிக்கும். கொஞ்சம் ஷொக்க வந்து நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நாங்கள் ஷார்ட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பார்க் வரும். ஸோ இதை நான் முதல் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பார்க் வந்திருக்காது.
ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் உள்ள ஒரு மொஸ்கிட்டோ கில்லர்னே சொல்லிக்கொள்ளலாம். பட் என்னன்றதாலும் நாங்கள் லைவாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸியாக விளங்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 850 ரூபா மொஸ்கிட்டோ கில்லர் பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் லைட்டாக அந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேறு. அதேமாதிரி ஸ்பார்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிற அந்த வோல்டேஜ் கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக இந்த நல்லாவே உங்களுக்கு அந்த ஷாக் அந்த பிளாஸ்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒப்படைக்கு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேர்த்தான ப்ரொடெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஹேங் பண்ணி கொள்ளலாம், அதேமாதிரி கீழேயும் வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மழை காலத்துக்கு உங்களோட ரூம்லேயே இல்லாட்டி உங்களோட ஹோல்லேயே வந்து நுழம்பு வருதுண்டா அதை கொஞ்சம் ஈஸியாக கில் பண்ணுறேன்டா இப்படியான கெட்ஜெட்ஸ் வந்து நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம். இருங்க இதுஇந்த இன்னும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 MA இருக்குரிய பிளக் தான். ஸோ இதை வந்து ஒரு 13 MA பிளக்காக கொடுத்துருந்தாங்களா மேபி ஈஸியாக வந்து இப்போதைக்கு அந்த சொக்கெட்ல பாத்தீங்கன்னா அடிக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா 5 MA அந்த வட்ட பின் தான். சோ இதை நீங்க 13 MA சொக்கெட்டுக்கு கொடுக்கலாம், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அமர்த்தி கொள்ளுற மாதிரி இருக்கும். சோ அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு மல்டி பிளக் கூட போட்டு பாத்தீங்கன்னா இந்த டிவைஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சோ இப்படி ஒரு நெகட்டிவ் இருக்கிற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு மொஸ்கிட்டோ பெட் தான். பட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1850 ரூபா தான். சோ இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கோஸ்டார் பிராண்ட் தான், ஒரு பிராண்டட் கம்பெனி தான். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய அந்த வீட்டுக்கு தேவையான அந்த சீலிங் பெல்ப் எல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. சோ ஒரு நல்ல ஒரு பிராண்டட் லைட், அதோட பாத்தீங்கன்னா டோர்ச் லைட் கூட பாத்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல வாரது. சோ ஒரு குவாலிட்டியான மொஸ்கிட்டோ பெட் தேடுறீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பெட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த யூசேஜ் பாத்தீங்கன்னா 2 in 1. ஒன்று பாத்தீங்கன்னா இதுல டோர்ச்சும் இருக்கு. நீங்க ஒரு லைட்டா ஒரு சின்ன ரூமுக்கு ஏதாவது இருக்கிறீங்கன்னா டக்குனு ஒரு அவசரத்துக்கு இரவுல நீங்க டோர்ச் வேணும்னா நீங்க இதே வந்து ஒரு டோர்ச்சா பாவிக்கலாம். அதோட நீங்க டோர்ச் இல்லாம இதை ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும், அதாவது இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஷொக் அடிக்கும் தான். சோ இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க டக்குனு நுழம்பு வருதுன்னா அப்படி விசுகேக்க பாத்தீங்கன்னா அந்த நுழம்பு பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி சாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குரிய வர்க்கிங் மெத்தட். சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, பட் இருந்தாலும் ஒரு டெமோ வந்து காட்டிக்கொள்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஆன் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா அதுக்குரிய பிரஸ் பண்ற பட்டன் இருக்கும். சோ இதை நீங்க பிடிக்க பாத்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து அமர்த்து போட்டுரும். ஸோ அதாலேயே பாத்தீங்கன்னா இதுல வர்க்கிங் ஒரு இண்டிகேட்டர் காட்டும். ஸோ நீங்க அமர்த்தி கொண்டு எங்கேயாவது நுழம்பு போய்க்க இதுக்குள்ள படுற பட்சத்தில் பாத்தீங்கன்னா இந்த இதுவும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக் வரும். ஸோ பட்ட உடனே பாத்தீங்கன்னா இல்லையானோ நுழம்பு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து செத்துடும். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பொழுது போயில உங்களுக்கு அந்த முதல் பார்த்த டிவைஸை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கையை கால அசைச்சு ஒரு எக்ஸசைஸ் ஆகி இருக்கணும், கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த நுழம்பு பெட்டை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நாங்கள் ரிமூவ் பண்ணி போடக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கடையில் அதாவது தம்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வந்து விற்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1200 mAh அவருக்குரிய பேட்டரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஒருவேளை உங்களோட பேட்டரி பழுதாயிட்டு இல்லாட்டி பேட்டரி டவுன் ஆயிட்டேன்னா பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஈஸியா கலட்டி ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை விட குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல சார்ஜிங் பண்றதுக்காண்டி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி வேற இல்லை, அதுக்காண்டியே பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டு டைப் சி கேபிளும் வந்து பாத்தீங்கன்னா இதோடய வந்து கொடுத்துருவாங்க. சோ உங்களோட மொபைல் சார்ஜர்ல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த கேபிள் இல்லாமல் அந்த கேபிள் மூலமா பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு 1850 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு வேர்த்தான குவாலிட்டியான ஒரு டென்னிஸ் பெட் இல்ல ஒரு நுழம்பு பெட் வந்து கிடைக்குது. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட். இது யாருக்கு தேவைன்னா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 8வது இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ரெயின் கோட் சொல்லலாம். ஸோ இந்த ரெயின் கோட்டின் மெட்டீரியல் வரைக்கும் பாத்தீங்கன்னா பொலியஸ்டர் ஃபேப்ரிக் பிவிசி மெட்டீரியல் வந்து இதுல யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபா வருது. நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். அதாவது பாத்தீங்கன்னா காலுக்கு தனியா மேல் அப்பர் பாடிக்கும் லோவர் பாடிக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ரெயின் கோட் வரும். ஸோ அதால பாத்தீங்கன்னா ஜீன்ஸும் வருது, மேல அந்த டிஷர்ட் மாதிரி டைப்லயும் பாத்தீங்கன்னா ரெயின் கோட் வருது. ஸோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெட்டரா தான் இருக்குது. ஏன்டா 3000 ரூபாய் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல குவாலிட்டி தான் கொடுத்தாக வேணும். ஒரு 2-3 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெயின் கோட் பாத்தீங்கன்னா இதுவா இருக்கும். பட் இதுல மெயின் ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இதுல ரிஃப்ளெக்டர் வரும். ஸோ நீங்க சைக்கிள்ல போய்க்க பாத்தீங்கன்னா இருட்டுல மலையில பாத்தீங்கன்னா உங்களை பெருசாண்ட இனம் காண முடியாது. ஸோ எதிரில் வர்ற வானத்தின் லைட்ல பாட்டு பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அவங்களுக்கு முன்னுக்கு ஒரு பர்சன் வருது அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ இதுல முன்பக்கமும் பின்பக்கம் 2 செட்டையுமே பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட உங்களோட கேப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா அந்த பொலித்தீன்ல வர மாதிரி ஒரு கவர் வந்து முன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சன்செட் மாதிரியே சொல்லிக்கொள்ளலாம், அப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிப் டைப் தான். நீங்கள் சிப்பை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ரெயின் கோட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சிப்பை போட்டுட்டு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா பட்டனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக மூடி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் இந்த ரியல் டைமில் நான் மலைக்க போட்டு செக் பண்ணி பார்க்கல. பட் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு குவாலிட்டியான ப்ராடக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுது. ஸோ இந்த சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் எக்ஸலண்ட் போட்டுருது. கண்டிப்பாக ஒரு வளர்ந்த ஒரு அடல்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வருது ஒரு லாஸ்டிக் மெட்டீரியலில் வரும் மேலே. ஸோ இதுன்ற குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. ஸோ உண்மையிலேயே ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு வேர்த்தான கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ரெயின் கோட் நீங்கள் யாராச்சும் பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 9 இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஹீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஹேண்ட் ஹீட்டர்னு சொல்லிக்கொள்ளலாம். இந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வருது இலங்கை காசுல. ஸோ இந்த கன்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கு. நீங்கள் வெக்க காலத்தில் எப்படி அந்த ஏசி பாவிக்கிறீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஹீட்டர் பாவிப்பீங்க. பட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் கொஞ்சம் குளிராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ரூமை ஹீட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையிலேயே உங்களோட ஃபுல் ரூமை ஹீட் பண்ணுமான்னு என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயம் தான். பட் இதில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அதோட குறிப்பாக 15 டிகிரிலேருந்து ஒரு 32 டிகிரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மெயின்டைன் பண்ண பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த டெம்பரேச்சருக்கு நார்மலாக வராது. பட் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த மைனஸ் டிகிரியில் இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை இதை நீங்கள் போட்டால் அந்த டிகிரிக்கு மேபி கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் அந்த ஒரு பர்பஸுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த 15லேருந்து 32 டிகிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேட்டட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸ் வந்து எடுக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் 4 யூனிட் எடுக்குதுன்ற மாதிரியே சொல்லிக்கொள்ளும் ஒரு அவருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இதுக்குரிய ஒன் ஆஃப் பட்டன் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஸ்க்ரீனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைமரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட், அதாவது லோ ஹை 2 ஸ்பீட்ல வந்து நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். அதை விட 12 மணித்தியாலத்துக்கான டைமரும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 6 மணித்தியாலம் விடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 மணித்தியாலத்தில் இது ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ளக்கில் கொழுவுறீங்களா இந்த ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் தான். இதில் 13 ஆம்பியர் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மல்டி சாக்கெட்டோ இல்லாட்டி அடாப்டர் ஏதாச்சும் கொழுவி யூஸ் பண்ணலாம். பட் இது 400 வாட்ஸோடைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஹெவியான அடாப்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அமர்த்தி கொண்டே இந்த டிரெக்ஷனையும் வந்து இதில் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி சுற்றுறீங்கன்னா நேராக வந்துடும். அதே மாதிரி இதை அமர்த்தி கொண்டு இப்படி சுற்றுறீங்கன்னா இப்படி வந்துடும். நீங்கள் இப்படி மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ளக் பாயிண்ட் இப்படி இருக்குன்னா நீங்கள் இப்படி கொழுவிட்டு இதுக்குள்ளால வர மாதிரியும் பார்க்கலாம். இல்லாட்டி இப்படி கொழுவிட்டு இப்படி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் போட்டு ஒன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இதில் 25 விழுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அந்த செல்சியஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் வரும். ஸோ இதில் லோ ஹை அண்ட் வருது. அதே மாதிரி டைமர் இது 1லேருந்து 12 மணித்தியாலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமர் விட்டுக்கொள்ளலாம். அதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் நெருப்பு எரிகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இல்லை, ஒரு எல்இடி தான். இதுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் பவர் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோவர் வந்துருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேன் வந்து லைட்டாக அந்த காற்றை சக் பண்ணிட்டு இதால் தள்ளுறபடியாக அந்த கோயிலில் அந்த காற்று பட்டு வெளியில் வரபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் வந்து வெளியில் வரும். ஸோ உண்மையிலேயே இந்த ஹீட்டை வந்து எப்படி ஃபீல் பண்ணலாம் வேண்டாம், நீங்கள் கிட்ட வைக்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களோட கை சுடும். பட் ஒரு பெரிய ரூமே இது கவர் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். பட் இது எங்கே யூஸ் ஆகும்னா மெயினாக நீங்கள் ஒரு கட்டிலில் படுக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்தை மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணணும்னா உங்களுக்கு கட்டிலுக்கு பக்கத்தில் ஏதாவது சொக்கெட் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு படுத்தீங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் கதகதப்பாக இருக்குமே ஒழிய ஒரு ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணுவான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கோல்ட் கண்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ யாராச்சும் இந்த ப்ராடக்ட் ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் இப்படி ஒரு ப்ராடக்ட் 3500 ரூபாய்க்கு இருக்குன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டுக்கொள்கிறோம். நீங்கள் யாருக்காச்சும் தேவையண்டா செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 10 இடத்துல இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையிங் ஹீட்டர் தான். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4200 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட கெட்ஜெட்டில் லாஸ்ட்டாக வர கெட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுதான். பட் ஒரு பெரிய ஒரு வேலை செய்யக்கூடிய ஆள் தான் இந்த மழை காலத்தில். என்னென்னா பேர்ல இருக்குது ட்ரையிங் ஹீட்டர். நீங்கள் மழை காலத்தில் உடுப்பு துவைக்கிறீங்களா வெயில் இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடுப்பு காயாது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உடுப்பு காய போடணும்னா இந்த ஒரு டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனில் வந்து இது ட்ரை பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் டைமரும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 6 மணித்தியாலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகிற மாதிரி டைமர் வந்து இதில் செட் பண்ணி கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து டச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டச் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை செட்டப் பண்ணிட்டு வரேன். ஓகே, நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு பட்டி மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எங்கேயாச்சும் ஹேங் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கூலர் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஹாட் ஃபேனாக யூஸ் ஆகும். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் பார்த்த மாதிரி அந்த இண்டக்ஷன் கோயில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து கீழே தள்ள போகுது. அந்த கீழே இருக்கிற உடுப்பில் பார்த்தீங்கன்னா சூடான காத்துப்பட்டு அந்த உடுப்பு காய போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய கான்செப்ட். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ரெயின் கோட் மாதிரி இருக்கும். நாங்கள் இது அப்படியே வெளியில் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் இதில்
13 ஆம்பியர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஸோ அந்த வேலையில் இந்த ரேட்டட் பவர் ஹண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 வாட்ஸ் எடுக்குது. ஸோ ஒரு 1 ஹவருக்கு 0.6 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கன்சியூம் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற ஹெவியான ஒரு 13 ஆம்பியர் பிளக்கே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வயர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதில் அதோட குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நான் ஓப்பன் பண்ண உடனே இந்த பெரிய ஒரு இது மாதிரி வரும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சிப் வருது. நீங்கள் இந்த சிப்பை திறந்து உள்ளுக்க ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கு முடுப்பு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் இதை தலைகளை அப்படி வச்சுட்டு இந்த உள்ளுக்கே பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் இருக்கு. இந்த இதில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை பார்க்கவே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவி மாதிரியே இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கர் வருது. இதை நீங்கள் இதில் வந்து அந்த உடுப்புகளை வந்து லைட்டாக ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாவது கொழுக்கியல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதில் ஹேங் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. அதோட குறிப்பாக இந்த இதெல்லாம் வந்து அந்த ஹீட்டான ஏர் வந்து வெளியில் வரப்போகுது. நீங்கள் இதை ஹேங் பண்ணிட்டு ஒரு 1-2 உடுப்பு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்கு போடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் அவசரத்துக்கு நீங்கள் காய பண்ண போகிறீங்கன்னா உள்ளுக்க வச்சுட்டு இந்த சிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளால பார்த்தீங்கன்னா அந்த ஹொட் ஏர் வந்து அந்த உடுப்பில் எல்லாத்தையும் பட்டு காய பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கீழால சின்ன வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெளியில் போயிடும். ஸோ ஒரு பேசிக்கான கன்செப்ட் தான் நாங்கள் இப்போ ஒன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நாங்கள் ஒன் பண்ணுறோம்டா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பவர் பட்டன் அடையாளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நாங்கள் டச் பண்ணினாலே இது ஒன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இது நெகட்டிவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியராக தெரியாது. சும்மா நார்மலாக ஒரு டிஸ்பிளே கொடுக்கணுன்றதுக்கானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற எழுத்தை வாசிக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். பட் அது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமர் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்குரிய அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு ஹீட் வருது. சீரியஸாக சொல்கிறேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஹீட் வரும். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஹீட் நிற்கிறபடியே கொஞ்சம் ஈஸியாகவே உடுப்பு காய்கிறதுக்குரிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கும். ஸோ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஃபேன் நாய்ஸ் வந்து இந்த லைட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் இரவில் படுக்கைக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. அதே போல் அந்த ஹேண்ட் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நோய்ஸ் வராது. அண்ட் அந்த ஃபேன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஸோ நித்திரோலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது டிஸ்டர்ப் இருக்காது. பட் இது பார்த்தீங்கன்னா சரியான வெக்க வருதுங்க. உண்மையாகவே இதே ஒரு ஹீட்டராக வந்து ரூமுக்கு பாய்க்கலாம். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் லைட்டாக வெக்க வந்துட்டுது. ஸோ ஒரு 4200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு ஒரு 2-3 உடுப்பை நீங்கள் சின்ன உடுப்பில் நீங்கள் காய போட்டுட்டு, அதுவும் குறிப்பாக அந்த மழை காலத்தில் காய போட்டுட்டு டக்குன்னு போட்டு கொண்டு போகணும்னா இந்த ஹீட்டரை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சுது. ஒரு 10 கெட்ஜெட்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கெட்ஜெட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கெட்ஜெட் வந்து பிடிச்சிருக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதே போல இந்த கெட்ஜெட்ஸ் யாராச்சும் ஏற்கனவே யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை விட குறிப்பாக இந்த கெட்ஜெட் எல்லாமே நீங்கள் வாங்க போறீங்களா மறக்காம தம்ஸ் அப் ஆன்லைன் ஸ்டோரை வந்து செக் பண்ணி பாருங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் ரோட்ல இணுவில் பழைய தியேட்டருக்கு முன்னுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் இருக்குது. ஸோ ஒரு ஆல் ஐலண்ட் டெலிவரியும் வந்து செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேரடியாக போய் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அவங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டுக்கொள்றோம். நீங்கள் தேவையான செக் பண்ணி பாருங்க. அதை விட குறிப்பாக அப்கமிங்ல நிறைய கெட்ஜெட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து ஆதரவு தாங்க. இப்படியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட குறிப்பாக இப்படியான டெக் சம்பந்தமான வீடியோஸ், அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நீங்க நிறைய பார்க்க போறீங்கன்னா மறக்காம தனுஷ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.